ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேஜிக்கல் பார்பி தமிழ். இதுதான் சீதா கயலோட வீடு. சீதா கயல் அவங்க அப்பா தூங்கிட்டு இருக்காங்க. குளிருதே குளிருதே குளிர் தாங்க முடியலையே குளிருதே என்ன ஆகுது தெரியலையே ஏன் இப்படி குளிருதுப்பா சீதா 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 நல்லா தூக்கத்துல இருக்காங்க. சீதா எழுந்துரு சீதா சீதா எழுந்துரு எனக்கு குளிருது பெட்ஷீட் கொடு கொஞ்சம். யார் அது கூப்பிடுறது? சீதா சீதான்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு. யார் அது? யாரு? கயல் அவங்க அப்பா கூப்பிடுறாங்களோ? என்னங்க, கூப்பிட்டீங்களாங்க? சீதா சீதான்னு கூப்பிட்ட மாதிரி இருக்கு. நீங்க தான் கூப்பிட்டீங்களாங்க? ஆமா ஆமா சீதா எனக்கு கொஞ்சம் குளிருது, எனக்கு கொஞ்சம் பெட்ஷீட் கொடுக்குறியா? என்னால குளிர் தாங்க முடியல. பெட்ஷீட் தானேங்க வேணும், அதை தரேங்க நான். எதுக்கு குளிருது உங்களுக்கு இன்னைக்கு? தெரியல சீதா, எனக்கு பெட்ஷீட் கொடு போதும், என்னால முடியல, எனக்கு பெட்ஷீட் கொடு, என்னால குளிர் தாங்க முடியல. இந்த தரங்க. என்னங்க இவ்ளோ வெயில் காயுது, பெட்ஷீட் கேக்குறீங்க, குளிருது வேற சொல்றீங்க. எதனா உடம்பு எதனா சரியில்லையா உங்களுக்கு? நல்லா தானே இருக்கீங்க. எதனா சொல்லுங்கங்க, எதனா ஆகுதா உடம்பு? எங்களுக்கெல்லாம் குளிரலையே, உங்களுக்கு மட்டும் ஏன் குளிருது? தெரியல சீதா, எனக்கு ரொம்ப குளிருது, என்னால தாங்கவே முடியல. குளிருது, இப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கு பெட்ஷீட் போயிட்டு உடனே. அப்படிங்களா? சரி, பெட்ஷீட் போய்த்திக்கங்க. கொஞ்சம் பாருங்க, நான் தொட்டு பாக்குறேன், ஜுரம் எதுவும் இருக்கான்னு பார்க்கலாம். காமிங்க. அட ஆமாங்க, உடம்பு சூடா இருக்கு, உங்களுக்கு ஜுரம் அடிக்குதுங்க. ஆமா ஆமா, சூடா இருக்கு. எதனா கசாயம் வச்சு கொடுக்கட்டுமா? எதனா குடிக்கிறீங்களா? இல்லைன்னா மெடிக்கல் ஷாப்ல மருந்து எதனா வாங்கிட்டு வரட்டுமா? வீட்ல எதுவுமே இல்லைங்க மருந்து, ஜுர மருந்துலாம். இல்லைன்னா கசாயம் தான் வச்சு கொடுக்கணும். எது வேணும் சொல்லுங்க, நான் செய்யறேன். ஜுரம் அப்பதான் கம்மியாகுங்க. சீதா, கசாயம் வச்சு கொடு. சரி, நான் கசாயம் வச்சு எடுத்துட்டு வரேன். நீங்க கொஞ்ச நேரம் படுத்துட்டு இருங்க. இஞ்சி மிளகுலாம் நல்லா இடிச்சு போட்டு நல்லா நல்லா காரமா வச்சு கொடுக்குறேன். இந்தாங்க. என்னங்க, என்னங்க, எழுந்து குடிக்கிறீங்களா? நான் கசாயம் வச்சு எடுத்துன்னு வந்துட்டேன். எழுந்து உக்காந்து குடிங்க. ஜுரம் கொஞ்ச நேரத்துல சரியா போயிடும். கொஞ்ச நேரம் இதை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்துக்குங்க. அப்புறமா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்தாங்க, கொஞ்சம் சூடா குடிங்க, அப்பதான் நல்லா இருக்கும். போதும் போதும் சீதா, என்னால குடிக்க முடியல, நான் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன். சரிங்க, கொஞ்சம் படுத்து எழுந்துக்குங்க. அப்புறமா பாருங்க எப்படி இருக்குன்னு. இல்லைன்னா நம்ம டாக்டர் கிட்ட போலாம். சீதா, கொஞ்சம் ஜுரம் ஜாஸ்தியா இருக்கு, அந்த பட்டி போடு, கொஞ்சம் ஈரம் நினைச்சு எடுத்துட்டு வந்து பட்டி போடு. அட ஆமாங்க, நானே மறந்துட்டேன். பட்டி போட்டா கொஞ்சம் சுமாராயிடும்ல ஜுரம். ஆமா ஆமா, கொஞ்சம் ஈர பண்ணி எடுத்துட்டு வா. சரிங்க, நான் கொண்டு வரேன். அட ஆமால, நானே மறந்துட்டேன். ஈர துணி பட்டி போட்டா சுமாராயிடும், கொஞ்ச நேரத்துல ஜுரம் இறங்கிடும். சீதா பட்டி எடுத்துட்டு வராங்க. என்னங்க, பட்டி போட்டுட்டாங்க. கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்துக்குங்க. எப்படி இருக்கு பாருங்க. நான் கையில ஸ்கூலுக்கு அனுப்புறேன், அவளை வேற எழுப்பணும். நான் கையலுக்கு லஞ்ச் ரெடி பண்றேன், நீங்க தூங்குங்க கொஞ்ச நேரம். உடம்பு எதனா சரியில்லைன்னா என்னை எழுப்புங்க. சரி சரி சீதா, நான் கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்துக்கிறேன், அப்புறமா வயலுக்கு போறேன். நானு வயலுக்கு வேற போகணும், வேலை எல்லாம் அப்படியே இருக்கு, வயல் வேற பாக்குறேன் நானு. இந்த கையலை எழுப்பலாம், டைம் வேற ஆயிடுச்சு, ஸ்கூல் வேற போகணும். கயல், கயல் எழுந்துருமா, ஸ்கூல் போகணும், டைம் ஆகுது பாரு, எழுந்துரு. எனக்கு வேலை இருக்கு. அம்மா, கொஞ்ச நேரம் தூங்குறேனம்மா. ஸ்கூல் இருக்குமா இப்போ, எழுந்துரு. சரி சரிம்மா, நான் எழுந்துக்கிறேம்மா, ஸ்கூல் இருக்குல்ல இன்னைக்கு. கயல், அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்பா தூங்குறாங்க. சைலண்டா ஸ்கூலுக்கு ரெடி ஆகி கிளம்பு, சரியா? நான் உனக்கு டிஃபன் பாக்ஸ் லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே நான் டேபிள் மேலே ரெடி பண்ணி வச்சிடுறேன். நீ எழுந்து ரெடி ஆயிட்டு கிளம்பு. சரிம்மா, நீங்க வச்சிடுங்க டிஃபன் பாக்ஸ்லாம், நான் கிளம்பிடுறேம்மா. நான் இப்போ ஃப்ரெஷ் ஆயிட்டு நான் ரெடி ஆயிட்டு கிளம்பிடுவேம்மா. ஐ, இன்னைக்கு ஸ்கூல்ல பிடி பீரியட் இருக்கே, ஜாலி. இன்னைக்கு ஸ்கூல் ஜாலியா இருக்கு. கயல், சத்தம் போடாத, ரெடி ஆகு. நான் போய் உனக்கு லஞ்ச் செய்யறேன், டிஃபன் வச்சிடுவேன் நான், ஓகேவா? சீதா சமையல் செய்யறாங்க. லா 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 லா.
இந்த கஷாயம் குடிச்ச உடனே இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்கு உடம்பு. எழுந்து வயல் வேலையென்னா போய் செஞ்சுட்டு வரலாம். அந்த வேலையெல்லாம் அப்படியே இருக்கு. அந்த வேலையெல்லாம் நம்ம தான் செஞ்சாகணும், வேற யார் செய்வாங்க? எழுந்து போய் செய்யலாம். சீதா, நான் வயலுக்கு போயிட்டு வரேன். இப்ப எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல. கஷாயம் குடிச்ச உடனே என் உடம்பு நல்லா இருக்கு. நான் போய் கொஞ்சம் தான் இருக்கு வயல் வேலையெல்லாம், அதெல்லாம் போய் கொஞ்சம் செஞ்சுட்டு வந்துடுறேன். ஏங்க நாளைக்கு தான் போங்களா? இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஜுரமா இருக்குல்ல உங்களுக்கு. நாளைக்கு போய் வயல் வேலையெல்லாம் செய்யுங்க, இருக்கிற வேலை எல்லாமே. இன்னைக்கு வேண்டாம், இன்னைக்கு வீட்ல இருந்தே இருங்க. இல்ல இல்ல சீதா, நிறைய வேலைலாம் இல்ல, கொஞ்ச வேலை தான் இருக்கு. ஒரு 5 நிமிஷம் வேலை தான் இருக்கும். அதை நான் போய் செஞ்சுட்டு அது எல்லாமே கிளீன் பண்ணிட்டு வந்துடுறேன், அவ்வளவுதான். ஏங்க சொன்னா கேட்க மாட்டீங்களா? இன்னைக்கு ஒரு நாள் இருங்களா? ஜுரம் அடிக்கவே தான் நான் சொல்றேன் நானு. இல்லைன்னா ஏன் சொல்ல போறேன்? இருக்கிற வேலை அப்புறமா பாத்துக்கினா போச்சு. இல்ல இல்ல சீதா, ஒண்ணும் இல்ல, நீ பயப்படாத. நான் போய் 5 நிமிஷம் அந்த வேலை மட்டும் செஞ்சுட்டு வந்துடுறேன். ஜாஸ்தி வேலை எல்லாம் இல்ல, ஒரு 5 நிமிஷம் வேலை தான். கொஞ்ச நேரத்துல நான் வந்துடுவேன். சரிங்க, பத்திரமா போயிட்டு வாங்க. சரி, இந்த வீட்டை கொஞ்சம் க்ளீன் பண்ணுவோம். ரொம்ப நாளா இந்த கட்டில் கீழே க்ளீன் பண்ணணும்னு நினைச்சேன். ரொம்ப குப்பையா இருக்கு. கட்டில் நவுத்திட்டு க்ளீன் பண்ணோம். அப்போ கையலோட அப்பாவை ஒருத்தர் இட்டுன்னு வராங்க வயல்ல இருந்து. அக்கா, அக்கா, வயல்ல அண்ணா மயக்க போட்டு விழுந்துட்டாங்க. என்னது? கையலோட அப்பா கீழே விழுந்துட்டாங்களா? நான் சொன்னேன் அவங்களுக்கு போக வேண்டான்னு. இப்படி கட்டில்ல படுக்க வைங்கப்பா அவங்கள. சரிங்கம்மா, நான் வரேன். நான் போயிட்டு வரேன், அவரை பார்த்துக்கோங்க பத்திரமா. சீதா, என்னால முடியல சீதா. நான் உங்களுக்கு அப்பவே சொன்னேன் போக வேண்டாம்னு. சொன்னதை கேட்டீங்களாங்க? இப்ப பாருங்க, வாங்க டாக்டர்கிட்ட போய் வரலாம். டாக்டர்லாம் வேணாம் சீதா, எதனா வீட்ல எதனா மருந்து இருந்தா கொடு, ரொம்ப குளிருது. ஏங்க இப்படி அடம் பிடிக்கிறீங்க? சின்ன குழந்தை மாரி அடம் பிடிக்கிறீங்க. ஜுரம் ஜாஸ்தியா இருக்கு போல இருக்கு. காமிங்க பாக்குறேன். பாருங்க, நெருப்பு மாதிரி கொதிக்குது ஜுரம். எழுந்துருங்க, எழுந்துருங்க, போய் வரலாம் டாக்டர்கிட்ட. அப்பதான் சரியாகும். டாக்டர் ஒரு ஊசி போட்டாங்கன்னா சரியா போயிடும். அப்புறமா மருந்து மாத்திரை கொடுத்தாங்கன்னா சரியா போயிடும். ஒரு வாட்டி சாப்பிட்டாவே சரியா போயிடுங்க. எழுந்துருங்க, சும்மா அடம் பிடிக்காதீங்க, போய் வரலாம். ஐயோ, ஊசியா? எனக்கு வேணாம், வேணாம் சீதா, எனக்கு எதனா மருந்து வாங்கி கொடு. ஓஹோ, ஊசிக்கு தான் நீங்க பயப்படுறீங்களா? என்னங்க, கையில கூட பயப்பட மாட்டா ஊசிக்கெல்லாம். நீங்க போய் பயப்படுறீங்க. இருங்க, நான் போய் ராதாவை கூட்டிட்டு வரேன். நான் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. நான் போய் ராதா கூட்டிட்டு வரேன். அப்பதான் சீதா ராதாவை கூட்டிட்டு வர போறாங்க ராதா வீட்டுக்கு. ராதாவும் சீதாவும் வராங்க. நான் சொல்லி பாக்குறேன்க்கா, வருவாங்க டாக்டர் கிட்ட. அண்ணா அடம் பிடிக்கலாம் மாட்டாங்க. அண்ணா, எழுந்துருங்க அண்ணா. ஜுரமா இருக்கு பாருங்க, எழுந்துருங்க, டாக்டர்கிட்ட போலாம். இல்ல இல்லம்மா தங்கச்சி, நான் வரல. எனக்கு மருந்து மட்டும் வாங்கி கொடுங்க போதும், டாக்டர்லாம் வேண்டாம். சரிங்க அண்ணா, எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் வீட்டுக்கு வந்து கன்சல்ட் பண்ணுவாங்க. நான் அவங்கள வீட்டுக்கே கூப்பிடுறேன். நீங்க மட்டும் மருந்து வாங்கி சாப்பிடுங்க. இது நல்லா இருக்கே. அப்படியே சொல்லு ராதா. இவர் சொல்றதே கேட்க மாட்டேன்றாரு. ஒன்றும் இல்லை, இவர் ஊசிக்கு தான் பயப்படுறாரு, நல்லாவே தெரியுது. அக்கா, ஒன்றும் இல்லைக்கா, நான் ஃபோன் கொடுங்க, நான் ஃபோன் பண்ணி கூப்பிடுறேன். ஃபோன் பண்ணால் அவங்க வந்துடுவாங்க ஒரு 5-10 மினிட்ஸில். நீங்கள் ஃபோனு கொடுங்க. ஹலோ டாக்டர், நான் காந்தி நகர் ரூம் நம்பர் 3லேருந்து பேசுகிறேன். எங்கள் அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை. ஒரு சிஸ்டர் அனுப்ப முடியுமா டாக்டர்? கண்டிப்பாக அனுப்புகிறேம்மா. உங்கள் அட்ரஸை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க, நான் அனுப்பிச்சிடுறேன். தேங்க்யூ டாக்டர். அக்கா, டாக்டர் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டாங்க. ஒரு சிஸ்டர் வருவாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில். நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் மெசேஜும் அனுப்பிச்சிட்டேன். இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க. டாக்டரா? பயமா இருக்கு. அப்போ அந்த சிஸ்டர் வராங்க வீட்டுக்கு. எஸ்கியூஸ் மீ, ரூம் நம்பர் 3 இதுங்களா? ஆமாங்க சிஸ்டர், இதுதான் ரூம் நம்பர் 3, வாங்க உள்ள. இவரு தான் பேஷண்டா? இவருக்கு தான் உடம்பு சரியில்லையா? என்ன ஆச்சு? ஆமா சிஸ்டர், இவங்களுக்கு தான் உடம்பு சரியில்லை. என்ன உடம்புக்கு தெரிஞ்சுக்கலாமா? இன்னைக்கு காலையில இருந்து குளிர் ஜுரம் டாக்டர், அவருக்கு குளிருதுன்னு சொல்றாங்க. சரி மேடம், நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். ஐயோ, ஊசி மட்டும் போடக்கூடாது சிஸ்டர், மட்டும் வந்து கொடுங்க. ஒன்னும் இருக்காது, நான் செக் பண்ணி என்ன ஏதுன்னு சொல்லிடுறேன். பேஷண்ட், மூச்சு இழுத்து விடுங்க. ஒன்றும் இல்லை மேடம், அவங்களுக்கு வைரல் ஃபீவர் தான் இருக்கு. ஒன்றும் இல்லை, சாதாரண ஜுரம் தான். அதுக்கு நான் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு ஒரு டேப்லெட் எழுதி கொடுக்குறேன். அதை டெய்லி கொடுத்துட்டு வாங்க, 2 நாளைக்கு சரியா போயிடும்.
சரிங்க சிஸ்டர், இன்ஜெக்ஷன் போடுங்க அவருக்கு, ஒன்றும் இல்லை. இன்ஜெக்ஷனா? ஐயோ! வேணான்னு நினைச்சேனே. குத்த போறாங்களா திருப்பியும்? எனக்கு வேற பயமா இருக்கு இந்த இன்ஜெக்ஷன் பார்த்தாவே. பேஷண்ட், இன்ஜெக்ஷன் இடுப்புல போட்டுக்கிறீங்கல்ல, திரும்பி படுங்க, நான் இடுப்புல போட்டுறேன். இந்த நர்ஸ் அம்மா சொன்னா கேட்க போதில்ல. குத்துன்னு குத்த போறாங்க இப்போ. சிஸ்டர் வலிக்காம குத்துங்க, கொஞ்சம் மொல்லமா குத்துங்க, எனக்கு வலிக்கும் ரொம்ப. ஆ! நான் டேப்லெட் எழுதி கொடுக்குறேன், அதை காலையில நைட்டு 2 நாளைக்கு கொடுங்க, அதுக்கப்புறமா ஃபீவர் சரியா போயிடும். ஓகேவா? சரி டாக்டர், தேங்க்யூ டாக்டர். சரிங்க, நான் போயிட்டு வரேன். சிஸ்டர் கிளம்பிட்டாங்க அங்கேருந்து. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.